தமிழ் மக்களால் புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் என்று பல்வேறு பெயர்களால் இன்றும் மக்களால் போற்றப்படும் ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய தொகுப்பை தான் நாம் இந்த காணொளியில் காணப்போகிறோம். ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் என்றால் அது மிகப்பெரிய சாதனைதான். அவர் இந்த சாதனையை ஒரே நாளில் நிகழ்த்திவிடவில்லை. பல ஆண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில் இருக்கிறது. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார். பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் மேலக்காடு கோபால மேனன், சத்யபாமா ஆகும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இவருடன் பிறந்தவர்கள் 2 பேர், ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். அவருடைய தந்தை மருதூர் கோபால மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார். அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் 20 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார். பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சியில் சிக்க வைக்க கோபால் மேனனை ஆட்படுத்தினர். அதன் காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமைட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர். பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பிட்டியில் குடியேறினார். பின்பு காவல்துறையில் பணியாற்றி வந்த அவரது நண்பர் வேலுப்பிள்ளை என்பவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். தலைவன் இருக்கிறான் மயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன், தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன். அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் நாயர் என்பதில் ராம என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 2½ வயது ஆனபோது அவருடைய தந்தை மறைந்து விட்டார். தந்தையின் பிரிவை தாங்க முடியாமல் சகோதரியும் மறைந்து விட்டார். தொடர் இறப்பை கண்டு எம்ஜிஆரின் தாயார் கவலையுடன் இருந்தார். இருப்பினும் குழந்தையை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்று எண்ணி மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு 2 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக கும்பகோணத்திற்கு சென்றார். கும்பகோணத்தில் நிலவிய வறுமை காரணத்தால் 2 மகன்களாலும் படிப்பை தொடர முடியவில்லை. இதனால் இருவரும் நாடகத்தில் நடித்து பொருள் ஈட்டி வந்தனர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும், அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். இது அவரது முதல் பட வாய்ப்பாகும். இது ஒரு சிறிய வேடம் என்றாலும் அவருக்கு திரைத்துறையில் இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த படத்தை தொடர்ந்து அவர் 2 சகோதரர்கள், தட்சயாஞம் மற்றும் வீர ஜெகதீஷ் போன்ற படங்களில் நடித்தார். ராஜாவின் பார்வை
கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்த பிறகு அவர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான மற்றும் வெற்றிகரமான நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் ராஜகுமாரி. இவர் மொத்தம் 136 படங்கள் நடித்துள்ளார். இவருடைய நடிப்பிற்கு தமிழக மக்கள் அனைவரும் அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பு இருந்தது. திரு எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாழ்க்கை. எம்ஜிஆர் அவர்கள் திரு அண்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் திமுகவை விட்டு நீங்கி அதிமுக எனும் புதிய கட்சியை உருவாக்கினார். எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் 1978ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார். ஆட்சி காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். சத்துணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், இலவச மின்சார திட்டம், பெண்களுக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். ஐயா, நீங்க கேளுங்க நியாயத்தை. தேர்தல் வருதுங்களா? ஓட்டு யாருக்கிட்டே போடுறதுன்னு கேட்டேன். நான் சொன்னையா நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இது சொன்னது பணம் யார் நிறைய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். எல்லாடி தப்பு அதுல. உன் மேல தப்பு இல்லையா? பணம் கொடுக்கறாங்களே அவங்க மேல தான் தப்பு. பணமா பசி தீக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு 3 வேளை வருது. 3 வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க, 10 கூட கொடுப்பாங்க. சரி, 10 ரூபாய் கொடுக்காம வச்சுக்க. எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசியை தீக்கிறவங்களுக்காக 10 ஓட்டு போடுங்க. திரு எம்ஜிஆர் அவர்களின் திருமண வாழ்க்கை. இவருடைய முதல் மனைவி தங்கமணி என்பவர் ஆவார். உடல்நலக் குறைவால் 1942ஆம் ஆண்டு தங்கமணி அவர்கள் இறந்துவிட்டார். அவருடைய மறைவிற்கு பிறகு சதானந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1962ஆம் ஆண்டு சதானந்தவதியும் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி என்பவரை மணமுடித்தார். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகமே பரபரத்தது. ஏனென்றால் அன்று திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறிது உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே அவரை அழைத்து கொண்டு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார் ஜானகி அம்மாள். அவருடன் எம்ஜிஆரின் மருத்துவர் PR சுப்பிரமணியமும் உடன் வந்தார். பல அரசியல் கட்சி தலைவர்கள் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றி விசாரித்தபடி இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 24, 27 தேதிகளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தே ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பிறகு அதில் வெற்றியும் பெற்றார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் என்று கருதப்பட்டார். 1977 1987 வரை அவர் தொடர்ந்து முதலமைச்சராக பணியாற்றினார். எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம். திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே அக்டோபர் 1984இல் நீரிழிவு நோயின் விளைவாக சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனையில் இருந்தார். நீண்ட காலமாக உடல்நலக் குறைவால் இருந்ததால் அவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் அன்று ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்தில் உள்ள இல்லத்தில் காலமானார். முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் காலமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாய் தன் வீட்டிலிருந்து விடைபெறுகிறது.
அந்த மாளிகையை விட்டு ஊர்வலம் போக மட்டுமே வெளியேறும் தலைவன் இன்று தேர்வலம் போக வெளியேறுகிறார். இதோ இங்குதான் என் இதயக்கனியை எடுத்து வருகிறார்கள் என்று சுட்டு விரல் நீட்டி சுட்டி காட்டுகிறாரா அண்ணா? அந்த தங்க முகத்தை தரிசிக்க வங்கக் கடலே வந்து விட்டதா? நதிக்கு கரை கட்டலாம், கடலுக்கு கரை கட்ட முடியுமா? அழுது புலம்பும் மக்கள் கூட்டத்திற்கு அணை கட்டுவது எப்படி? எந்த ராஜாஜி மண்டபத்தில் அண்ணா கடைசியாய் பள்ளி கொண்டாரோ அதே மண்டபத்தில் அண்ணாவின் இதயக்கனியும் பள்ளி கொள்ள வருகிறதே. இது போன்ற மற்றொரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதா. நன்றி.